அம்மாவுக்கோ பேரன் வேணும், நியாயமான கோரிக்கை. எனக்கோ குழந்தை பிறக்காது. அதுதான் உண்மையான நிலை. என்ன செய்யறது? இப்ப குழம்பு ஊத்துறது. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நல்லா பசி சாப்பிடுங்க, ஜீரணமாகாது. குறிக்கிறீங்களே என்னங்க? கர்ப்பப்பை இல்லாம குழந்தை பிறக்குமா? சாப்பிடாம வயிறு ரொம்பமா? அந்த மாதிரி இருக்கு நீ கேக்குற கேள்வி. எங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நீ பண்ணி போறியா? அது இந்த பாருங்க, உங்களுக்கு பிடிக்குமே சேப்பங்கிழங்கு பொரியல், புடலங்காய் கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அதையெல்லாம் சாப்பிடாம மறந்துட்டீங்க. கொஞ்ச நாள் போனா என்னையே மறந்துட்டு போறீங்க. எதுக்கு இந்த பீடிகை? விவாகரத்துக்கு முக்கியமா என்ன வேணும்? கொண்டாட்டி வேணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இத பாருங்க, நான் வெளிப்படையாக சொல்றேன். நீங்க என்ன விவாகரத்து பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் கர்ப்பப்பை இருக்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி. குழந்தையும் பெற்றுக்கங்க. ஓகே. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவையோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ. நான் அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த மாதிரி ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டிருந்து நான் ஆண்மை இழந்திருந்தா நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிருப்பியா? தட்டுல சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, என்கிட்ட என்ன கேள்வி? உட்கார்ந்து சாப்பிடுங்க. தயிர் ஊத்துட்டுமா? ஊத்துட்டுமா? சாதம் போட்டுமா? தட்டை பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி மழை மழை பரிமாறிட்டு சீக்கிரமா ரூமுக்கு வந்து காணா மூணா குடுப்பியா? என்னது காணா மூணா? என்னது காணா மூணா? கண்ணான முதல் குழந்தை, அதைத்தான் விரும்பி கேட்டுட்டு இருக்குல்ல? அப்படியா? கேட்கறது நியாயம் தானம்மா. ஏன்னா கூட ஒரு காணாமனா குடுமா? ஆமாங்க, எனக்கு கூட காணாமனா போகணும். கடலை பருப்பும் முந்திரி பருப்பும். என்னங்க எல்லாரும் காணாமனா கேக்குறாங்களே, கொடுக்கணுமா? ஏமாத்திக்கலாம். ஊசி மூலமா கண்ணுக்குட்டி கொடுக்க முடியும் எங்க பாக்கார அடிச்சு சொல்றான். இது மாட்டுக்கே முடியும்னா மனுஷங்களுக்கு ஏன் முடியாது? ஏன் முடியாது? யார் முடியாதுன்னு சொன்னா? இந்த முறையில மேல்நாட்டுல நிறைய குழந்தைங்க பிறக்குது. உண்மையிலேயே டாக்டர்? அப்படின்னா இது வரைக்கும் இது யாரையும் இந்த நாட்டுல முயற்சி பண்ணல? அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுமா. கலாச்சாரம் பண்பாடு இதுலயே ஊறி போனது நம்ம நாடு. கணவனுக்கு ஒரு முடி நரைச்சு போச்சுங்கிறதுக்காக டைவோர்ஸ் பண்ற அந்த நாட்டுல இருக்கிற பழக்க வழக்கங்கள், கணவன் இறந்துட்டான உடனே தன் முடியே இழந்துக்கிற பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு எப்படி ஒத்து வரும்? ஊசி மூலமா குழந்தை பிறக்கிற முறை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு படிச்ச பொண்ணு நீயே கேக்குறியே. இது அங்க குப்பை கூட்டுறவங்க கூட சர்வசாதாரணமா தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். இப்போ இதே முறையில ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. தன்னுடைய ஜீவ அணுவை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை சொல்லு. சரி. அதே மாதிரி குழந்தையை சுமக்க வசதி படைச்ச, ஐ மீன் கர்ப்பப்பையுள்ள பொண்ணா சொல்லு. ரெண்டு பேரும் சந்திக்காம ஊசி மூலமா குழந்தை பிறக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உண்மையாவா டாக்டர்? டாக்டர் உங்களால முடியுமா? இந்த துறையில மேல்நாட்டுல 4 வருஷம் படிச்சு ட்ரைனிங் எடுத்து 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ண என்னால டெஃபினட்டா முடியும். பட் இது உனக்கு ஒத்து வராது. ஏன் டாக்டர்? ஜீவ அணுவை கொடுக்கறதுக்கு உன் புருஷன் சம்மதிக்கலாம். ஆனா அதை தன்னுடைய கர்ப்பப்பையில தாங்கிக்கிறதுக்கு இந்த நாட்டுல உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேன். அப்படி ஒரு பெண்ணு ஒருவேளை கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டா அவ மூலமா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். லாவண்யா, சொல்லு. நீ சொன்னபடி நான் பொண்களை தேடினாను. అందరూ ఈ విషయத்தை అడిగేసి ఏమి చెప్పినారంటే చీపో 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 అని చెప్పినారు. என்ன நீ என்ன இப்படி அதோகதையா விட்டுட போறியா? భయపడక, ఈ ఉలగத்திலேயே నా వార్తకి రెస్పెక్ట్ ఇచ్చేదానికి ఒక పిల్ల ఉండాలి. யாரது? అది తుణై నడిగే, కొంచెం படிச்சிருக்கு. ఏదో ఒక పోరాద కాలం ఈ ఇండస్ట్రీకి వచ్చేసింది. నేను రికమెండ్ చేసి ఒక తమిళ పడమలో అది డాన్స్ ఆడి ఉండాలి. దాని దగ్గర నీ చెప్పి. வணக்கம் சார். రామ్మా మేనకా.
வர சொன்னீங்களாமே. అవుట్డోర్ ఒక విషయం చెప్పినానే నా సిస్టర్ లావణ్య అనేసి இதுதான். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஒரு முக்கியமான விஷயம் இங்கே உட்கார்ந்து பேசுறோமா? అయ్యో ఈ మాదిరి సీక్రెట్ మ్యాటర్ అంతా పబ్లిక్ ప్లేస్ లో మాట్లాడకూడదు. வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்து முடிவெடுத்துங்கோ. அதான் சரி. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. உங்க வீட்டுக்கு போய் விவரமா சொல்ற வா. நீ வரேன் சார். பேசிட்டு இருக்காத, நேரமாவது வா. இத பாருமா, இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருந்தா இப்படி. தயவு செஞ்சு சொல்லுமா, மனசை விட்டு சொல்லு. நான் ஏதாவது செய்யணுமா? எதையாவது சொல்லு. ஓபனா சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானது ரெண்டு. ஒண்ணு கணவன், ஒண்ணு கற்பு. அது ரெண்டும் தான் இல்லையே. இந்த பாரு, நான் வாழறதே என் வயத்துக்காக தான். அதுல ஒன்ன சுமக்க சொல்ற. சரி, ஆமா, எவ்வளவு கூலி கொடுப்ப? நீ உண்மையாவே சொல்றியா? இத பாரு, நீ எது கேட்டாலும் கொடுக்கறேம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஒண்ணு ஜாஸ்தி வேணாம். ரொட்டி கப்படா ஒரு மக்கான், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம் போதும். உன் பேர்ல ஒரு ஏக்கர் நிலம் எழுதி வச்சிடறேன். சரி, அப்புறம் ஆயுசு முழுக்க கட்டிக்கிறதுக்கு துணிக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? அது என்ன, நான் 1000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், 10,000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு 25,000 ரூபாய் உன் பேர்ல பேங்க்ல போட்டுட்டு வா. சரி. மக்கான் உனக்கு எப்படி வேணும் சொல்லுமா. ஒரு சின்ன வீடா இருந்தா போதும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூம். இவ்வளவு தானேம்மா. நீ எனக்கு செய்ய போற காரியத்துக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அப்புறம் இத பாரு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. உட்காரு. உட்காரு. இத பாருமா, எனக்கும் உன்கிட்ட சிலது சொல்லணும். ஒரு சில கண்டிஷன்ஸ். அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோமே. இந்த பிரசவ காலத்துக்குள்ள நீயும் உறவுக்காரங்களோ ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாது. பெருசா எனக்கு உறவுக்காரவங்க யாரு இருக்காங்க? இருக்கிறவன் எல்லாம் கடங்காரன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷ காலத்துக்கு உலகத்தோட கண்கள்ல இருந்து உன்னை மறைச்சி தனியா குடி வைப்பேன். பேச்சு துணைக்கு வயிற்றுல குழந்தை இருக்குமே, அது போதும். எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, உனக்கும் எந்த ஆணுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உறவுக்காரங்க, உறவுகள், அசம்பாவிதங்கள், இந்த மாதிரி எதையாவது. இப்ப எதுக்காக சுத்தி வளைச்சு பேசுற? பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. என்னைக்குமே நான் அந்த தொழில பண்ணதில்ல. ஏதோ 2-3 மாசம் 2-3 பேருக்கு ஆசை நாயகியா இருந்திருக்கேன். அதுவும் உன் கான்ட்ராக்ட்ல இருக்கும் போது நீ பயப்படவே வேண்டாம். அப்புறம் என்ன, விஷயத்துக்கு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, நீ பிள்ளைய பெற்று என் கையில கொடுத்த உடனே நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும். அதாவது அதுக்கப்புறம் அம்மா உறவெல்லாம் கொண்டாடிட்டு வரக்கூடாதுங்கிற. பெத்த பொண்ண ரயில்வே லைன்ல தூக்கி போட்டு அடுத்த வீட்டுக்காரவனோட ஓடினவளுக்கு பிறந்தவன்னா எங்க அம்மாவுக்கே பாசம் கிடையாது. எனக்கு எங்க திடீர்னு வந்துரும்? தேதிய, நேரத்தை, இடத்தை எல்லாம் சொல்லு. குளிச்சு தெளிச்சு நேரா அவன் புருஷனை பார்க்க வந்துடுறேன். என் புருஷனை நீ பாக்க? அம்மாடி, நீ இப்பவே நிச்சயம் பண்ணிக்க. என் புருஷனை நீயும் கடைசி வரைக்கும் சந்திக்கவே போறதில்லை. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அது வந்து எனக்கா இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஒண்ணு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனா? அப்படின்னா அது வந்து இந்த செயற்கை முறையில ஊசி மூலமா குழந்தை பிறக்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது நான் எல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்றேன். அப்படி ஒரு வழி இருக்கா? ஆமா ஆமா. சரி, என் வயிறு என்கிட்ட தானே இருக்கும். இல்ல அதை எடுத்துட்டு போய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லுவியா? ஐயோ, நீ இப்ப என் கான்ட்ராக்ட் குள்ள வந்துட்டேல்ல, உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். உட்கார். உனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தி வந்துச்சு? வார்த்தைக்கு வார்த்தை மேல்நாடு, மேல்நாட்டு பாணி, அப்படி இப்படின்னு பாராட்டுறோம். பேசுறதுல பாதிக்கு மேல இங்கிலீஷ். அந்த மேல்நாட்டு பாணியில இந்த கீழ்நாட்டு பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா மாத்திரம் உங்களுக்கு கோவம் வந்துடுதோ? லாவண்யா, உனக்கு குழந்தை மேல ஆசையா சொல்லு. நல்ல குழந்தைய உன்னை தத்தெடுத்துக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு குழந்தை வேண்டாங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. எனக்கு உங்களோட குழந்தை தான் வேணும். அதனோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் உங்களையே பார்க்கணும். என்னம்மா இது? இதுக்கு நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒரு பொண்ணு சம்மதிக்கணுமே. சம்மதிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சுட்டு தான் வந்திருக்கியா? யாரோ ஒருத்தருடைய குழந்தைய தன்னோட வயிற்றை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் சம்மதிக்கிறான்னா
அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? அதுக்கு என்னங்க செய்ய முடியும்? எனக்கு தான் கொடுப்பேன் இல்லைங்களே. லாவண்யா, இதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே. நீங்க அந்த பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு முதல்ல சம்மதம் கொடுங்க. வட்டி பணம் தரும்போது மாமா கிட்ட சொல்லிக்கலாம். அந்த பேங்கே அப்பாவுக்கு பிடிக்கலன்னா? பேங்க பத்தி இல்ல, வட்டியை பத்தி தான் மாமாவுக்கு கவலை. தனக்கு ஒரு பேர குழந்தை வேணுங்கிறது தானே அவர் குறியா இருக்காரு. இத பாருங்க, நீங்க சம்மதிக்கணும் பிளீஸ். நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கா. இந்த பாரு, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்ல, இது எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஆனா உனக்காக சம்மதிக்கிறேன். Thank you very much. Thank you very much. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவளுக்கு ஒரு நீளமான தலைமுடி உண்டு, சீப்பார தலைவாருவா. பேங்காக். ஓஹோ, என் மேல உனக்கு இன்னும் சந்தேகம் தெரியலையா? அந்த பொண்ணு யாருன்னு என் உயிர் போனாலும் எம்பாய நான் சொல்ல மாட்டேன். விடு, யாரோ ஒரு பொண்ணு எனக்கு தெரியாம ஏன் மூலமா கற்பனையாக போறான். மேனகாவை டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு மாசத்துக்கு நான் எழுதி கொடுக்குற டானிக் வாங்கி கொடு. இனிமே அவளுக்கும் வேற எந்த ஆளுக்கும் தொடர்பே இருக்க கூடாது, ஜாக்கிரதையா பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அவளை நான் டெஸ்ட் பண்றேன். அடுத்த பீரியடுக்கு பிறகு குறிப்பிட்ட தேதியில உன் கணவருடைய ஜீவ அணுக்களை அவ கர்ப்பப்பையில செலுத்திடலாம். டாக்டர், நான் உங்களுக்கா நம்பியிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்துடல. உன் கையில குழந்தைய கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் இரு, மேனகாவை கூட்டு வர்றேன். லாவண்யா, என்ன? நீவு மேனகாவை கூட்டுக்குன்னு கொத்த பங்களாவுக்கு வச்சு, நான் காவலுக்கு பொம்பளைய கூட்டிக்கின்னு நேனு வச்சேன். சரி, நீ கூட்டிட்டு வர போற பொம்பளை நம்பிக்கையானவதானே? ஏமா டாக்ஸிக்கே கிட்டத்தட்ட 30 ரூபா கொடுத்தியே, இது மெட்ராஸ் சிட்டிக்குள்ளதானே இருக்கு. என்ன சிட்டியோட இந்த கோடி? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா செங்கல்பட்டு பக்கத்துல தான். சாருதான், குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா கூட குடுக்கறதுக்கு ஆள் இல்லாத இடம் போல இருக்கு. கவலையே படாத, கொலை நடந்தாலும் வெளியில தெரியறதுக்கு 1 வாரம் தான் ஆகும். அம்மாடி, நீ செய்ய போற காரியம் வெளியில தெரியக்கூடாது இல்ல, அதனாலதான் 10 நாள் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட பிடிச்சிருக்கேன் நானு. இத பாரு, பர்னிச்சரோட சேர்த்து 1 வருஷத்துக்கு வாடகை எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன தெரியுமா? நிலப்படி. அதான் இல்ல, மாயமான தேடிக்கிட்டு லக்ஷ்மணன் போன போது சீதைக்கு முன்னாடி ஒரு பெரிய கோடு போட்டுட்டு போனானே, அந்த மாதிரிதான் உனக்கு இந்த வாசப்படி. இந்த நிலப்படியை தாண்டி அந்த பக்கம் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. மீறி போனே ஆபத்து சீதைக்கு இல்ல, லக்ஷ்மணனுக்கு. ஆமா, புரியுது. மேனகாவுக்கு நாக்கு சுத்தம். பேசின கான்ட்ராக்ட் பேசினதான் தாண்ட மாட்டேன். ஆமா, இந்த கோடு ராவணன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தவா இல்ல ராமன் கண்ல இருந்து என்ன மறைக்கவா? மேனகா, இது பாத்தியா குரங்கு பொம்மை? இதுதான் உன்னோட எல்லா கேள்விகளுக்குமே பதில். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, அத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. என்னோட கான்ட்ராக்ட்ல இருக்கிற இந்த 1 வருஷத்துக்குள்ள வெளியாளுங்க யாரையும் நீ சந்திக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நல்லபடியா என்னுடைய குழந்தைய எனக்கு நீ பெத்து கொடுத்துருமா, அதுவே போதும். சுருக்கமா சொன்னா இது ஒரு ஜெயில், நான் ஒரு கைதி. ஓகே. ஆனா உன்னை கண்காணிக்க போற நான் மாத்திரம் ஜெயிலர் இல்லம்மா. நீ என்ன வேணாலும் கேளு, இந்த உலகத்தையே கேளு, நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது மாத்திரம் உலகத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா, உன் போன் நம்பர் என்னம்மா? அந்த சிரமம் உனக்கு வேண்டாம். அவசியம் ஏற்பட்டா நானே உனக்கு போன் பண்றேன். பரவாயில்ல, நீ படிச்சவதான். நான் சூக்கா டெலிபோன் நம்பரை தர முடியாதுன்னு சொல்லிட்டியே. அத விடு. ஆமா, இந்த வீட்டுல நான் மட்டும் தான் தங்க போறேனா? இல்ல இல்ல, உனக்கு ஒரு துணைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், வந்துருவாங்க. வாங்க வாங்க. லாவண்யா, வீடு பாகம் உண்ணாதா? நல்லா இருக்கு. இதுதான் மிளகா பஜ்ஜி முனியம்மா. மிளகா எந்த காரமோ அந்த பெத்த ரவுடி. அட என்னயா,
நானும் ஆரம்பத்துல பாத்துக்கிட்டு வரேன். மனுஷால் நிக்கிறது கூட தெரியாம மேலேயே துப்பி நிக்கிறிய. கையில ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு மொழி. அதெல்லாம் சரி, அப்புறமா இத பாருமா, உன்னை நம்பித்தான் இந்த பொண்ணை நான் ஒப்படைக்கிறேன். இவள நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். நீ கவலைய விடு. இந்த மினியம்மா 4 கூர்க்கா 8 அல்சேஷன் நாய்க்கு சமம். என் முழகம் என்ன அது எவருன்னு தெரியுமா நீக்க? எல்லாம் தெரிசியா? நீதான் சொல்லிக்கினியே. இத்தோட தங்காசி இது. இத்த எவனோ ஒருத்தன் டாவடிச்சிட்டு தாராந்துக்கணும். அப்பால இவங்க நைனாக்காரரு இத்த ஊட்ட விட்டு கரைச்சிட்டாரு. இப்ப நைனாவுக்கு தெரியாம அக்காக்காரி தங்காசிக்காரிய கொண்டாந்து இங்க வச்சுக்கிறா. சரிதானா? சத்தம் ஒண்ணு இத்தோட காதல வந்து இதை இத்துக்குன்னு ஓடணும். அல்லா காட்டி உங்க நைனா மனசு மாதிரி வீட்டுக்கு இட்டுக்கணும். அது வரைக்கும் இதுக்கு நைனா அம்மா காதல எல்லாம் நான் தான். దాని గురించి నోరు మూసుకొని ఈ వీటిలో పని చేయవాలా? முதல்ல நீ நோர் மொய்யா. ஆனா உன்னா துப்பிக்கினேங்கிற. இத பாரு, உன் பேர் என்ன சொன்ன? பஜ்ஜி. మొలగా బజ్జి మునియమ్మా. முனியம்மா, பலவளன்னு பேசாம உள்ள போய் வேலையை பாரு. மொத்ததெல்லாம் அப்பாலிக்கா பேசிக்கலாம். இத பாரு மேனக்கா, நான் தான் முனியம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னேன். உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? நம்பர் 1, நான் முனியம்மாவை பார்க்கல. நம்பர் 2, அவ பேசினதை கேட்கல. நம்பர் 3, பிடிக்கலனாலும் வாயை திறக்கல. இதான உன் கான்ட்ராக்ட்? ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப புனிதமான நாள். உங்களோட ஜீவ அணுவை அவ கர்ப்பப்பையில ஊசி மூலமா செலுத்துவாங்க. டாக்டர் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரத்தோட தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. பாரு, என்னோட லாவண்யா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். வேண்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம். நாளை காலையில டாக்டர் பார்க்கணும். பேசாம படுத்து தூங்க. லாவண்யா, வந்துட்டேன் மாமா. வாங்க மாமா, சாப்பிடலாம். வேணாம்மா, இன்னைக்கு நான் பட்னி, ஒரு விரதம். ஏன் மாமா? தச்சையில காசியில இருந்து வந்த ஒரு பெரிய ஜோசியரை பார்த்தேன். இன்னும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசே வரலைங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். ஒரு நல்ல நாள்ல சாஸ்திரிகளை கூப்பிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டா அடுத்த வருஷமே பேரம் பிறக்கும்னார். ஏன் அதிர்ஷ்டம், நாளைக்கே நல்ல நாள். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் தான்.